தூத்துக்காட்டு மாரியாத்தா. என்ன குறை வச்சேன் தாயே? பாருங்களா பூ ஊத்துனீங்களே, அதுல யாரா வெங்காயம் போட்டுது? வெங்காயம் மட்டுமா? தயிர் ஊத்துனீங்களே, ஆத்தாக்கு சளி பிடிக்காது? ஐயோ இனிமே பூ ஊத்தாதீங்களா? ஆத்தாக்கு நாட்டுக்கோழி பிரியாணி போடுங்க. கோழி பிரியாணி? ஆமா, நாட்டுக்கோழி பிரியாணி. ஆமா ஆமா.
அந்த வெள்ளை கோயினா போட்டுறாதீங்கடா. ஐயோ தூத்த கலப்பிக்கும். டேய் என்ன அடியில தாச்சிட்டு போறீங்களே. ஆத்தாக்கு வெறுப்படிக்காது. அதோட ஒரு எல்இடி டிவி ஒண்ணு மாட்டுங்கடா. ஆமா ஆமா அது மட்டும் பத்தாது. ஆத்தாக்கு வேக்காடா இருக்கும். ஆமா ஆத்தாக்கு ஒரு ஃபேன் வந்து மாட்டுங்க. ஏய் மேல புடிக்க கீழே புடுறா. டேய் டேய் நடுவுல புடுறா. அது மட்டும் கிடையாதா? ஏய் அது மட்டும் கிடையாது. இந்த சீனிவாச நாடக மன்றத்துல சூர்யாவத்தும் பப்ளம் சாடுறான்ல, அவனை இனிமே அடிக்காதீங்க. ஆமா ஆமா அவனுக்கு இனிமே அடிக்காதீங்கடா. ஆமா அவன் பாலுக்கு செத்துவேன். இனிமே அவனை அடிக்காதீங்க. ஆத்தா மலை ஏற்றுமா? ஆமா ஆமா மழை வருமா தாயே? மழை மழை மானும் மப்பாவுக்கு தான் பாடுறான். மப்பு தான் மழை வரும்டா. ஆமா மழை வராது எங்களுக்கு தெரியாதா? ஏய் ஆத்தா கரெக்டா சொல்லுங்க. டேய் அது மட்டும் இல்ல. டேய் ஏணி போடுற மேல மேல ஏறுறேன். மலை ஏற போறியா? ஆமா ஏணி ஏணி போடு. ஆத்தா வந்து ஆட்ரா. நாங்க வாழ்த்து வந்துடுறோமா. வணக்கம் தாத்தா. வேலையை பார்த்தா தான் தெரியும். என்னடா வேலை? தெய்வம் காதல் கிழக்கு வெளிச்சாலும் விட மாட்டாங்க. வயதில் மூத்தவரேன்னு சொன்னேன். அது எப்படி முத்தனை வேற உனக்கு தெரியும்? ஏடா கூட. வணக்கம் தம்பி. ஐ லவ் யூ அக்கா. என்ன தம்பின்னு கூப்பிட்டாங்க. அதான் ஐ லவ் யூ அக்கா. என்ன பாசமா கூப்பிடுறேன். என்ன அழைத்த காரணம்? துணுமுடி தூங்குறதுக்கு. இந்த இடத்துல நாட்டில் சிறப்பா இருக்கணும். என்ன உன் நாட்டிற்கு பார்த்த உடனே எப்படி இருக்கணும்? அப்படியே சொத்தி முக்கி வெக்கி கக்கி மக்கி நக்கி மரம் நன்றி சொல்ற மாதிரி இருக்கணும்டா. நன்றி சொன்ன அளவு நாட்டியம். என்னடா? உன் நாட்டிய நீ காட்ட 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 எங்க ஐயாக்கு அப்படியே ஊத்திக்கினே இருக்கணும். என்னதுடா? சொல்லு சொல்லு சொல்லு. அது மட்டும் கிடையாது. உன் நாட்டிய நீ காட்ட 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 நீ இருக்கிற பத்துங்களா அப்படி நட்டுக்கணும். என்னதுடா? ஆமாம்மா.
ஏன் கூப்பிடுற? நான் மாமா இருக்கா? ஆமா அண்ணா. ஐய், எங்க அக்கா பொண்ணு. ஆமா சத்தியமா எங்க அக்கா பொண்ணு. ஆமா சத்தியமா குழந்தை சின்ன வயசுல இவ்வளவு இருக்கும். ஐயோ ஸ்கூல் முடிச்சா மாமா வரும், மாமா எதிர்பார்த்துனே இருப்பா. ஐயோ லாலிபாப் கையில எடுத்து நான் போயினே இருப்பேன். குழந்தைய நான் பார்த்தா நான் அடி கிளி கிளி. ஐயோ ஒண்ணுமே பொண்ணு இருக்காது குழந்தை, உடம்புல ஒண்ணுமே இருக்காது. அடி கிளி 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 ஓடாது குழந்தை. ஐயோ ஆமா மாமாக்கு மம்மு கொண்டு அப்படியே கிள்ளி கொடுக்கும். இப்ப மாமா கொஞ்சம் மம்மு கொடு. அதுக்கு வந்து சின்ன வயசுல குழந்தைங்கடா. அதே நானு அப்ப கிள்ளி கொடுக்கும், இப்ப அள்ளி கொடுக்கும். ஏண்டா ஆ நாயத்தை காட்டுடா. அம்மா, நாட்டியம் நாட்டியம். அப்படியா? ஆமா அம்மா, உன் நாட்டியம் நீ காட்டு காட்டு. காட்டு காட்டு. இங்க இருக்கிற பசங்க எல்லாம் குசு வரணும். என்ன? ஆமா அம்மா, உன் நாட்டியத்தை காட்டு. காட்டுங்க. ஆ ஏலே குயிலே இளமல வெயிலே பாடும் பாடும் இந்த வெயிலே வரத மழை பொழுதே
டேய் ஓ. என் பேரு சொல்லவா சொல்லு டேய் ஓ. என் பேரு சொல்லவா சொல்லு டேய் என் பேரு சொல்லணும்னா சொல்லணும்னா நான் பண்ற மாதிரி நீ பண்றியா நீ பண்ற மாதிரி நான் பண்ண முடியாதுமா. அப்ப நான் சொல்ல முடியாது ஐயோ வா பண்றேன் வா. டேய் வா பண்றியா பண்றேன் டேய் குட்டி ஓ. காலை தூக்கி இப்படி காலை நீ தான் காலை தூக்குறா. ஓ. முட்டாளே ஆ. காலை என் காலை இல்லடா உன் காலை சொன்னடா அடி நீ ஒழுங்கா சொல்லணும். காலை தூக்கிட்ட நான் செய்யறேன் இப்போ. டேய் காலை தூக்கி இப்படி வை காலை தூக்கி வைக்கணும். ஆமா இதோ தூக்கி வைக்கணும் பாரு. எங்க வைக்கிற காலை தூக்கி ஓ, எப்படி? ஆ. காலை தூக்கி அது எங்க வைக்கிற சரி மாத்தி வச்சுக்கிறேன். வச்சியா? ஆ பண்றியா பண்றேன். அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு மாவாட்டணுமா? ஆட்டுறான் சூத்துல ஆட்டுறாங்க. டேய் ஓ. கிரைண்டர்ல ஆட்டு ஆட்டுவா ஆட்டுறான் பண்ணு முன்னாடி. அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு. திக்குவாய் முட்டா என்ன? நான் எப்படி நான் சொல்றேன் என்ன? நான் எப்படி சொல்றேன் நீ எப்படி சொல்ற? அதே மாதிரி சொல்லுடா குட்டி நீ பண்ற மாதிரி வர மாட்டுது. ஏய், பண்ணுடா. நான் பண்றேன் இப்போ. பண்றியா ஆ. அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு. நடுவுல ஓடுதா தேரு நடுவுல ஓடுதான் தேரு. காத்து இருந்தா கூடு 100 காத்து இருந்தா கூட 100. அப்புறம் சொல்றேன்டா பொட்டை என் பேரு உன் அம்மால சரியான பேர் நான் பாடினா. அவங்க அம்மா ஏத்து வச்சிருப்பாங்க இந்த பேரை. தெரியுமா? ஐயோ, பேர் வைக்காதீங்க, பேர் வைக்காதீங்க. ஐயோ, எதுவா கட்டுவா? வா, 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 வா. கட்டுவா. இப்ப நான் பண்ற மாதிரி நீ பண்ணணும். ஆமா சத்தியமா தான். ஆமா அப்பதான் பேர் வரும். பண்ணிட்டா கால விரி. ஓ ஐய் கால விரியா? அவர் எதை தாவத்து போட்டு வா. கால விரி. இன்னும் கொஞ்சம் விரி. இன்னும் கொஞ்சம் விரி. கையில் விட்டுச்சா பாரு. என்ன? கால வச்சுச்சியா? அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு. ஆமா பாருங்க. கையை பண்ணி ஆட்டா நல்லா சுத்தாட்டு. அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு. நடுவுல போகுது தேரு. காசு இருந்தா கூட 100. அப்ப சொல்றேன்டா பட்டா. உன்னை அவ அப்படியே சொன்னா இப்ப டேய் குட்டி அப்பா நினைச்சுக்காத அவன் சொல்லியம்மா. கோச்சில அம்மாவாசை ஆமா. மலையனூர்ல மொட்டை நேத்தாயம்மா போயிட்டு அடிச்சிருப்பா வந்தா. ஆமா மலையனூர்க்கா ஆ. டேய் ஓ. குட்டி திருவண்ணாமலைக்கு போனடா நீ சொல்லியம்மா. டேய் ஓ. சொல்லுடா குட்டி அம்மா சொல்லுடா நாட்டி நீ காட்டணும். என் நாட்டித்தை நான் காட்டணுமா ஆமாம்மா. டேய் ஓ. நான் காட்டினா நீ பாப்பியா ஐயோ நீ காட்டினா அவர் பாப்பாரு. யாரு அது? அவரு அப்புறம் நான் அவனை போட்டு ஓ ஏய் உட்காந்து பாப்பேன். உட்காந்து பாப்ப ஆமா ஆ. ஏம்மா டேய் காட்டுறியா? காட்டவா ஆ. எப்படி தெரியுமா எப்படி? மச்சானி தேவி
ஐயா ஐயா மாட்டுமா ஐயா சுகமா இருக்காது அப்படியே பிரமாமா இருக்கலாம் சீக்கிரமா காரி போய் ஆரம்பி இல்ல விட்டு ஆட்டு கையை நாலு நாளாக விட்டு ஆடு அயல்நாடு சென்று பட்டப்படிப்புகளை படிச்சிருக்க உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்பேன். ஆமா, அந்த கேள்விக்கு சரியான பதில் நீ சொல்லவில்லை என்றால் சிவமணி அப்படியா? இந்த உலகத்திலே உயர்ந்த தெய்வம் தெய்வம் பிள்ளையார் துணி போடாம எதையும் செய்ய மாட்டாங்க. பிள்ளையார் பிடிச்சி வச்சுதான் எல்லா காரியத்தையும் செய்வாங்க. அதனால இந்த உலகத்தில் முதல் தெய்வம் விநாயகர். விநாயகர் இல்ல, இந்த உலகத்தில உயர்ந்த தெய்வம், பிறந்த தெய்வம், முதல் தெய்வம் யார் தெரியுமா? மகன் சொல்லுவார். அப்பா புத்தி தவமென்று நாட்டு முன்பு இரவென்று பார்க்காம பகலென்று பார்க்காம இயல்பு கிடைக்கும் பெற்ற தாய்தமா ஒரு தெய்வம். இந்த உலகத்திலே அம்மாவுக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதான் அந்த காலத்திலே சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னாங்க. அம்மாவை முதலிடத்தில் வைத்தாங்க, இரண்டாவது இடத்தில் அப்பா வைத்தாங்க, ஆசிரியரை மூன்றாவது இடத்தில் வைத்தாங்க. தெய்வத்துக்கு நான்காவது அம்மாவுக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் நாடகம் என்ற சீனிவாசன் நாடகம் கையில ஒரு 25 ரூபாய் கொடுத்து பூஜை பண்ணமா ஒரு தேங்காய் வாங்கினா கடையில போயிட்டு தேங்காய் வாங்குறேன். கையில வாங்குறேன் கோயில் கட்டு போவேன், கடை கட்டு போவேன், கையில வாங்கின தேங்காய் எங்க எடுத்து போவோம் தெரியுமா? எங்க எடுத்து போவோம்? என் மகன் சொல்லுவான், சொல்ல போறாமா, கையில வாங்கின தேங்காய் எங்க எடுத்து சொல்லுவாங்க? கையில தேங்காய் வாங்கினா தண்ணி ஆடுதா இல்லையா அப்புறம் தான் மற்றதெல்லாம் சரி பார்க்கணும். அதனே சென்று வெகு நேரமாகி விட்டதெல்லாம் வந்து
மகனே, உனக்கு நான் திருமணத்தை செய்து வைத்து கண் குளிர பார்க்க வேண்டும் என்று ஆசை. அப்பா போதும் அப்பா, எனக்கு என்ன வேலை இருக்குது? திருமணம் வேண்டாமப்பா. அப்படியா? நீ அயல்நாட்டுக்கு வந்திருக்கிறாய் அல்லவா? சிறிது நேரம் அரண்மனையில ஓய்வு எடுத்துக் கொள். பிறகு உன்னை நான் அழைத்து என் மகனுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன் அல்லவா? ஒரே மகன், ஒப்பற்ற மகன், சிறப்பான மகன். இவனுக்கு கல்யாணத்தை செய்து கல்யாணம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஆயிரம் அரண்மனையில் இருக்கும் ஜோசியரை அழைத்து இவன் ஜாதகத்தை கணித்து பார்க்க வேண்டும். உண்மை ஜோசியர்